ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கில் இருக்கக்கூடிய அக்வாரியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேர்ட்ஸை பற்றியும் அங்கே விதவிதமான புறாக்கள், கோழிகள், நெருப்பு கோழி இதெல்லாமே இருந்துச்சு. அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். அதில் போய் விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அக்வாரியத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மீன்களுமே பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி கிளியர் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் விதவிதமான மீன்களை வேறு தொட்டியில் போட்டு லைட்னிங்கெல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது. அக்வாரியத்துக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா நல்லா ப்ளசண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வண்ண மீன்கள் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குழந்தையும் கூட்டிகிட்டு வாங்க.
இங்கே வந்து நம்ம அக்வாரியம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அபிசீனிய கினிப்பன்றி இங்கே இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸ்மெல்லுங்க நாத்தடிக்குது குப்புன்னு. சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயல் இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மனிஷா கொய்ரால ஒரு படத்தில் வந்து தூக்கி காமிப்பாங்க இல்லையா, லாப் முயல்னு சொல்லிட்டு, அது மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்ததாக வந்து இங்கே வந்து இங்கேயும் முயல் இருக்குது. இங்கேயும் தூங்கிட்டு இருக்கு. குளிரெலாம் இல்லை, அது மூச்சு விட்டுட்டுருக்கு. இங்கே வந்து பிளாக் கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு முயல். இந்த இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்க. அடுத்து வந்து முயல் குட்டிகள். குட்டி பாருங்க, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் லிட்டில் பை கியூட்டி பைஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க உள்ள. குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க. சரி, அடுத்து வந்து இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து தொட்டு விளையாடுற மாதிரி இங்கே முயல் வந்து வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து போய் தொட்டு பார்க்கலாம். இந்த நிறைய பேர் அங்கே தொட்டுட்ருக்காங்க பாருங்கள். அங்கே போய் பார்க்கலாம் அவங்க. ஓடக்கூடாது, காலை வச்சு முடிச்சிருக்கீங்க, ஓடக்கூடாது சொல்லிட்டு நின்று பாருங்க. கிருஷ்ணங்கடா, நீ அங்க போய் அங்கே குளிக்க போதோட. அடுத்து வந்து கோய் மீன் குளம்னு சொல்கிறோம் இல்லையா, கோய் ஃபிஷ் பாண்ட், அது வந்து நம்ம போய் பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஃபீட் பண்ணலாம். பாருங்கள், ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சும்மா 2 3 கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம பார்த்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இங்கே வருது பாருங்க, ஒவ்வொன்றா போடுறாடி. இப்போ வந்து நான் இதை வந்து போட போகிறேன். இந்த ஒரு இதுக்கே வந்து அடிச்சுக்கிறாங்க. வந்து இன்னொன்று போட போகிறேன். இங்கே வந்து இன்னொன்று இருக்குது, இதையும் வந்து நான் போட போகிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு கோய் ஃபிஷஸ். வா, உங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி தள்ளி கீழே இருந்து பாரு எப்படி இருக்குன்னு. வா, அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்ததாக வந்து அடை காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து கோழி முட்டை, இது வந்து ஆமையோட முட்டை, இது வந்து கூஸ், ஆஸ்ட்ரிச்சோட முட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெருப்பு கோழியோட முட்டை பெரிய முட்டையாக இருக்குங்க. இது வந்து காடை முட்டை, ஈமு முட்டை பாருங்கள். வா, க்ரீன் கலரில் இருக்கு. இங்கே பாருங்க, ஈமு முட்டை. இது வந்து பெசன்ட் முட்டை. இன்குபேட்டரில் வந்து வச்சுருக்காங்க.
அதே மாதிரி கோழி குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வர்றதுக்கு உண்டான இன்குபேட்டர். எல்லாமே வந்து இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க. நிறையா முட்டை இருக்குது. இது வந்து பொரிப்பான், அதாவது வந்து இது ஒரு கண்டிஷன் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னா இதில் வச்சுருவாங்க. அதனுடைய வெதர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு பொரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே இந்த இடத்துல தெரியக்கூடிய முட்டை அம்மா, இங்கே ஒரு முட்டையிலேருந்து குஞ்சு பொரிக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிறது வந்து குஞ்சு பொரிச்சிட்ருக்கு. இந்த முட்டை இங்கே தெரியும் தான், அங்கே வருது பாருங்க, வருது பாருங்க. இந்த முட்டைக்குள்ளே இருந்து வருது. இங்கே ஒன்று, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது ஒன்று, ரெண்டுமே முட்டை பொரிக்குது, குஞ்சு பொரிக்குது. நான் நேரடியாகவே வீட்டில் வளர்த்தியே பார்த்தேன். இங்கே ஏற்கனவே முட்டை பொறிக்கிறப்ப பார்த்துருக்கிறேன். இது வெங்காயமெல்லாம் போட்டு பொரிப்பீங்களா தானே? அதே மாதிரி இங்கே வந்து நியூ பார்ன் 6 வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பிறந்த கோழி குஞ்சுகள். இங்கே வந்து வாத்து, கோழி எல்லாமே வச்சுருக்காங்க. நியூ பார்ன் பேபிஸ். நான் இங்கே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கிளிமூக்கு மாதிரி இருந்த ஒரு வாத்து, கோழி, இதெல்லாம் அந்த புறா, அந்த மாதிரி வெரைட்டிஸ் இது எல்லாமே. அப்படியே வந்து நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா இங்கிட்டு வந்து பாம்பு பண்ணை வச்சுருக்காங்க. இந்த என்ட்ரிக்குள்ளே நம்ம போனோம்னா எக்ஸோட்டிக்ஸ் பார்க்கலாம். பாம்பு பண்ணை, தாடி வைத்த டிராகன், இது மாதிரி கண்டிப்பாக இருக்கா டிராகன். பச்சை கலர்ல சங்கமூட்டு டிராண்டுலா. இப்போ டிஸ்கவரி அங்கே உள்ளே இருக்குது பாருங்கள் தவளை. இப்போ டிஸ்கவரியில் பார்ப்போம்ல ஸ்பைடரு, அந்த ஸ்பைடரு டிஸ்கவரியில் பெரிய ஸ்பைடர் வரும்ல மரத்தில் இருந்து, அங்கே உள்ளே உட்காந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பைடர்ஸ், இந்த மாதிரி ஸ்பைடர் அங்கே உட்காந்துருக்கு, சரிதா? முள்ளெலி பார்த்துருக்கீங்களா மக்களே? இங்கே இருக்கு பாருங்கள் மக்களே, முள்ளெலி. முள்ளெலி கழிக்கணும். இது வந்து முள்ளெலி. சோளப்பாம்பு எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து கார்ன் ஸ்னேக். ஆமா, அல்பினோ ஃபெரட் எப்படி இருக்கு பாருங்க, அழகா படுத்துருக்கு. மலை நண்டு, மலை நண்டு இங்கே இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல ஒன்று இருக்கு பாருங்க. அப்படியே இங்கே வந்தோம்னா மலைப்பாம்பு பால் மாதிரி, இது வந்து சுருண்டுக்குமாமா, அதனால இதுக்கு பேர் வந்து பந்து மலைப்பாம்புன்னு வச்சிருக்காங்க. இந்த அங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்கே 2 இருக்கு பாருங்க. ஸ்னேக் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இக்வானா இருக்கும். இக்வானா வந்து இந்த க்ரீன் கலரில் அங்கே நிறைய அங்கே இருக்குது பாருங்கள், பெருசாக ஒன்று.
இங்கேயே வரிசையாக நிறைய படுத்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய இக்வானாஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆமை இருக்குது தண்ணிக்குள்ளே. வெளியில் ஒரு ஆமை இருக்குது. அடுத்து வந்து இங்கே வந்து புறாவினுடைய வகைகள் வந்து வச்சுருக்காங்க. குட்டி குட்டி புறாக்கள் நிறைய இங்கே இருக்குது. முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பேரட்ஸ் வந்து இருக்குது. இது அழகான பேரட்ஸுங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஹலோ, இந்தாங்க. கலர் கலராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறையா இருக்குங்க இந்த மாதிரி பேரட்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதை விட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு போனோம் அப்படின்னா இங்கே வந்து பீகாக் ஃபெதர் வச்ச ஒரு ஸ்டாச்சு இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா அங்கே எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருப்பாங்க. ஷெட்டு சுற்றியும் வந்து வலை போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பறவைகள் வந்து வெளியில் பறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ளுக்குள்ளே நம்ம போய் நம்ம கையால் பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். அதுக்குண்டான அந்த விதைகளும் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம கையால் வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். அது நம்மளுடைய சேனலில் வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். திருச்சி பேர்ட்ஸ் பார்க் பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வீட்டிலிருந்தே அந்த பார்க் வந்து எப்படி இருக்குது, அக்வாரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டாக இருக்கும். இது மாதிரி வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.